நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர் என்கிற திருத்தூதர்களின் செயல்பாடுகளை அடையாளப்படுத்துகிற இந்த நாளின் திருத்தூதர் பணி வார்த்தைகளை முன்வைத்து நாமும் சென்ற இடமெல்லாம் ஆண்டவரை அறிவிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உயிருள்ள தெய்வத்தை உணர்ந்து பறைசாற்ற ஆற்றல் வேண்டி மன்றாடி ஜெபிப்போம். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். திருப்பாடல் 66 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் என்கிற பல்லவி வார்த்தையை நாம் வாசிக்கிற போது அனைத்துலகோருக்குமான ஒரு அழைப்பு இந்த வார்த்தை என்றாலும், நான் செய்ய வேண்டியதை செய்கிறேனா என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அமைதியாய் நாம் ஆண்டவருக்கு முன்பாக அமர்ந்திருப்பதை நாம் ஒரு பொருட்டாய் நினைத்து கொள்ளாமல், கடவுளை நாவை திறந்து பாடி புகழ்ந்து ஆராதிக்கிற சாட்சிய கிருபையோடு அவர் திருமுன் நிற்க இதோ இந்த வரிகளை ஜெபமாக்கி மன்றாடுவோம். துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள் என்கிற வார்த்தை நாம் ஜெபிக்கிற போது அல்லது ஆண்டவரை புகழுகிற போது நம்முடைய வாழ்க்கையில் நடந்த அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அஞ்சத்தக்க காரியங்களையும் ஆண்டவருக்குமாக எடுத்து வைத்து, இப்படியாகவே நீர் என்னை விடுவித்தீர் ஆண்டவரே என்று சொல்லி அவரை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஆராதனை கடவுளுடைய பார்வையில் உயர்ந்ததாய் இருக்கிறது. இந்த ஆசீர்வாத வல்லமையோடு நாமும் ஜெபிக்க மன்றாடி ஜெபிப்போம். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். வாரீர் கடவுளின் செயல்களை பாரீர், அவர் மானிடரையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை என்கிற வார்த்தை நம்முடைய வழிகளை திரும்பி பார்க்கிற பொழுது கடவுள் அநேக ஆசீர்வாதமான காரியங்களை செய்து நம்மை உயர்த்தி இருக்கிறார். அவைகளெல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த
இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி அவரை ஆராதிப்போம். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாளுகிறார் என்கிற இந்த வார்த்தைகள், கடவுள் நம்மை ஆண்டு வழிநடத்துகிற தேவன் என்று சொன்னால் அவருடைய வலிமை நம்மை நிறைவாக்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நல்ல ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி செலுத்தி ஆண்டவரை புகழ்வோம். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் வழியாக எங்களை வழிநடத்துகிற உம்முடைய வலிமை மிகு கரம் தொடர்ந்து எங்களை வழிநடத்துவதாக. எல்லா தீமையிலிருந்தும் எங்களை விடுவித்து பாதுகாக்க எங்களை உம்முடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.